எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜனவரி 31 உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், தேவைகளை சுழித்து கொடுத்தார், முன்னாக நின்றார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பாருங்க, விசேஷமாய் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பரிபூர்ணத்தினுடைய அடையாளம். யோபு 11 வாசிக்கிற தயவு செய்து கவனித்து பாருங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடு, அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். இதுதான சொல்லுது வசனம். அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:13 இப்படியே சொல்லுகிறார். அப்ப என்னைக்குமே நமக்குள்ள ஒரு பாவமோ இல்ல சாபமோ இருக்குமானா அதை விட்டு விட முயற்சி செய்யணும். அதை விட்டு விட்டாதான், தூரம் தூக்கி போட்டாதான் இயேசு கிறிஸ்துவால நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். பாவத்தையும் விடாம இந்த பாவம் பெருகி பெருகி சாபமா மாறும்போது அதையும் விட்டு விலகாம இருப்போமானா தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த பாவத்தோடைய நான் சபையை கட்டி தரேன், 1 கோடி ரூபாய் தரேன், 1 லட்சம் தரேன், இல்ல என் ரத்தத்தை கொடுக்கறேன் அப்படி எல்லாம் சொல்லி இயேசுவை ஏமாற்ற முடியாது. நீங்கள் உங்க பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டு விட்டாதான் இந்த இயேசுவான உங்களை ஆசீர்வதிக்க முடியும். தயவு செய்து உணர்ந்து இதோ உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் மாற்றிக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, இதோ எனக்கு கண்ணு வச்சுட்டாங்க பிரதர், மூக்கு வச்சுட்டாங்க பிரதர், இல்லைன்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் பண்ணிட்டாங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க உண்மையா ஜபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து வசனத்தின்படி பாவத்தை விட்டுட்டு வாழ்ந்தீங்கன்னா யார் உங்களுக்கு என்ன விரோதமா செஞ்சாலும் பலிக்காது. ஏன்னா இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார். விசுவாசிங்க, விட்டு விடுங்க, இரக்கத்தை காண்பீர்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.